வெல்கம் டு மேக்ஸ் போர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் இனிஷியல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி நம்ம இனிஷியல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமுக்கு டோட்டலாக 2 சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இனிஷியல் சொல்யூஷன் அண்ட் ஆப்டிமம் சொல்யூஷன். ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த சம்மில் நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி இனிஷியல் சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். டிட்டர்மைன் அண்ட் இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன். இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் எல்லாமே சேம் தான். டு த ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். சம் கொடுத்துருக்காங்க. ஆரிஜின், டெஸ்டினேஷன், அவைலபிலிட்டி அண்ட் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளைனும் கொடுப்பாங்க சில டைமில். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம்க்கு இனிஷியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எடுத்தோடனே நம்ம சம் ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆன்சர் வருமானு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சம் போட ஆரம்பிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த அவைலபிலிட்டி அண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 35 கிடைக்குது. அதே மாதிரி அவைலபிலிட்டி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 35 கிடைக்குது. ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் சம்முக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் அவைலபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 35. அதே மாதிரி ரெக்குவயர்மெண்ட் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது என்ன வருது? டோட்டல் ரெக்குவயர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 35. ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு ப்ராப்ளம். சப்போஸ் ரெண்டு ஈக்குவலாக இல்லைனா இது அன்பேலன்ஸ்ட் ப்ராப்ளம். நமக்கு இனிஷியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஹென்ஸ் there exists a feasible solution. இனிஷியல் சொல்யூஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த இருக்குது நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த சொல்யூஷன் என்ன நம்ம இப்போ நம்ம அலாட்மெண்ட்ஸ் போட்டு நம்ம என்ன ஆன்சர் வருது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் எப்படி செல்லில் அலாட்மெண்ட்ஸ் போடலான்னு பார்க்கலாம். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்ன்றனால நார்த் வெஸ்ட் கார்னரில் தான் அலாட்மெண்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இது நம்மளுக்கு 3 rows and 4 columns இருக்குது. இதில் எந்த செல் வந்து ஃபஸ்ட்டு செல் நார்த் வெஸ்ட்டில் இருக்குன்னா இந்த செல்லு தான். மேலே நார்த்தில் இருக்க வெஸ்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு செல் இது தான். இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு அலாட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி அண்ட் ரெக்கமெண்ட் செக் பண்ணணும். அவைலபிலிட்டி என்ன இருக்குது? நம்மளுக்கு 14 இருக்குது. இங்கே ரெக்கமெண்ட் 6 இருக்குது. எது நம்மளுக்கு சின்னதாக இருக்கோ ஸ்மாலாக இருக்கோ அதை தான் நம்ம இந்த செல்லில் நம்ம அலாட் பண்ணணும். இங்கே ரெக்கமெண்ட் 6 இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே அலாட் பண்ணிவிட்டு என்ன நம்ம இங்கே அலாட் பண்ணமோ அதால் அந்த நம்பரால் அவைலபிலிட்டி அண்டு ரெக்கமெண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இப்போது இங்கே 6ஆல் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு நியூ நம்பர் என்ன வரும்? 0. அதே மாதிரி 14 நம்ம 6ஆல் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 8 வரும். இப்போ நம்மளுக்கு எங்கே 0 வந்திருக்கோ ஆன்சர் அதை நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த காலம் நம்ம என்ன பண்ணலாம்? கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 0 வந்திருக்கு. ஸோ இந்த காலமாக நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ அடுத்தது பேலன்ஸ். இதில் எது நம்மளுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் செல் இன்னும் கண்டுபிடிக்கணும். இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர் செல். இதோட ரெக்கமெண்ட் அண்டு அவைலபிலிட்டி பார்க்கும்போது இங்கே 10 இருக்குது. இங்கே நியூவாக என்ன இருக்கும் அதை தான் எடுத்துக்கணும். 8 இருக்குது. ஸோ இந்த 8 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே அலாட் பண்ண போகிறோம். அப்போது 8 இங்கே அலாட் பண்ணோன்னா இங்கே 8 - 8 நம்மளுக்கு என்ன வரும்? நியூ நம்பர் 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே 10 - 8 நம்மளுக்கு என்ன வரும்னா 2 ஆகிடும். ஸோ இங்கே நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரோவை நம்ம கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் நம்மளுக்கு இதுதான் இருக்குது. இதில் எது நார்த் வெஸ்ட் கார்னர்? இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர். ஸோ இந்த நார்த் வெஸ்ட் கார்னருக்கு இங்கே அவைலபிலிட்டி 16, இங்கே ரெக்கமெண்ட் வந்து நம்மளுக்கு 2 இருக்குது. ஸோ 2 இங்கே 16, இதில் ஸ்மால் நம்பர் வந்து 2. ஸோ இங்கே 2 நம்ம என்ன பண்ணலான்னா அலாட் பண்ணிக்கலாம். இப்போது 2 நம்ம அலாட் பண்ண பிறகு இந்த 2 - 2 இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதேமாதிரி 16 - 2 இது என்ன ஆகிடும்னா 14 ஆகிடும். நம்மளுக்கு இந்த
ரோவில் நமக்கு 0, சரி இந்த காலம் நமக்கு 0 அடைச்சதுனால இந்த காலம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேலன்ஸ் நம்மளுக்கு இது இருக்குது, இந்த 4 செல்ஸ் இருக்குது. இதில் நார்த் வெஸ்ட்டு கார்னர் செல் இந்த 2 தான். இப்போது இங்கே அவைலபிலிட்டி அண்டு ரெக்கமெண்ட் செக் பண்ணும்போது இங்கே 15 and 14 இருக்குது. இதில் ஸ்மால் வந்து 14, அப்போ இங்கே 14 வந்துடும். 14 minus 14 0, 15 minus 14 வந்து இங்கே 1, பேலன்ஸ் 1 ஆகிடும். ஸோ இங்கே 0 வந்ததுனால நான் இந்த ரோவை கட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் எனக்கு இந்த இந்த 2 செல்ஸ் இருக்குது. இந்த 2 செல்ஸில் நார்த் வெஸ்ட் செல் வந்து இதுதான். இப்போது இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதில் ஸ்மால் நம்பரு 1, ஸோ 1 இங்கே நான் அலாட் பண்ணிட்டேன்னா 1 minus 1 0 ஆகிடுது. 5 minus 1 எனக்கு என்ன ஆகிடுதுன்னா 4 ஆகிடுது. இப்போது 0 வந்ததுனால இந்த செல்லை நான் கட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் 2 இருக்குது. இந்த 2க்கு ரெக்குவயர்மெண்ட் அண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணுறோம். இங்கே 4 இருக்குது, 4 இருக்குது. ரெண்டும் சேமாக தான் வரணும். சேமாக வந்தால் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் அலாட் பண்ண எல்லாமே கரெக்ட். சப்போஸ் இது 2 டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், மறுபடியும் நம்ம செக் பண்ணணும். இது 2 நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு 4 ஆகிடும். ஸோ 4 minus 4 இதுவும் 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே அலாட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு இதிலேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல் நம்மளுக்கு எப்படி வரும்னா, ஆரிஜின் O1 எந்த செல் நம்மளுக்கு அலாட் ஆகிருக்கு, O1 to D1, O1 to D2, O2 to D2, O2 to D3, நெக்ஸ்ட்டு O3 to D3, O3 to D4. இதெல்லாம் நமக்கு அலாட் ஆகிருக்கு. இதுதான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டோட்டல் காஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல் எப்படி கிடச்சிது, O1 to D1, நெக்ஸ்ட்டு O1 to D2, நெக்ஸ்ட்டு O2 to D2, நெக்ஸ்ட்டு O2 to D3, நெக்ஸ்ட்டு O3 to D3, நெக்ஸ்ட்டு O3 to D4. ஸோ இந்த செல்லை நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் நம்ம என்ன அலாட் பண்ணியிருக்கோம், எந்த செல் அலாட் பண்ணியிருக்கோம், அந்த நம்பரும் என்ன நம்பர் நம்ம அலாட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பார்க்கணும். அந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ டோட்டல் காஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நம்ம அலாட் பண்ண நம்பர் அண்ட் தென் இங்கே இருக்க நம்பர் 6 into 6 ப்ளஸ் 8 into 4 ப்ளஸ் 2 into 9 ப்ளஸ் 14 into 2 ப்ளஸ் 1 into 6 ப்ளஸ் 4 into 2. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 36 ப்ளஸ் 32 ப்ளஸ் 18 ப்ளஸ் இது 2 மல்டிப்ளை பண்ணும்போது 28 ப்ளஸ் 6 ப்ளஸ் 8. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணும்போது ₹128. ஸோ காஸ்ட் பண்ணும்போது நம்ம யூனிட் வந்து ருப்பீஸ் வந்துடும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி இந்த சம்முக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட், அதாவது இனிஷியல் சொல்யூஷன் ₹128 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.